ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி குயிக்காக ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். நான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பட்டை ஆட் பண்ணிட்டுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் குடமிளகா 2 இது ஒரு நல்ல ஒரு பெரிய குடமிளகாயாக இருந்தது. உங்கள்கிட்ட சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கிலோ கோஸ் இருக்கும். இது நிறைய இருந்தது, சரி அதனால் ஃபுல்லாகவே நான் இதில் போட்டுட்டேன். நீங்கள் நிறைய காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இருந்தால் கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டக்குன்னு பண்ணணுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் இந்த குடமிளகாலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வதக்கி இதில் கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதையே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நான் கரம் மசாலா போடலை. உங்கள் கிட்ட கரம் மசாலா தூள் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். காரப்பொடி நான் ஒரு 2 டீஸ்பூன் கிட்டக்க போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சாட் மசாலா இருந்தது எங்கிட்டக்க, நான் அதுவும் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. நிறைய காய்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் போடணும்னு இல்லை. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஒரு தோசை தவாவில் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்கணும், பட்டர் போட்டுக்கலாம். நான் பட்டர் ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு நெய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கம் ப்ரெட்டில் நெய் தடவி உள்ளே இந்த மாதிரி மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. சீஸ் இருந்ததுன்னா சீஸ் போட்டுக்கோங்க. நம்ம இஷ்டம்தான். நம்ம டக்குன்னு பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நான் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு கூட நான் போடலை இதில். ஏன்னா அதெல்லாம் இப்போ அந்த நேரத்துக்கு நெருக்கி அரைக்கும், லேட் ஆகும். டக்குன்னு பசங்க ஸ்நாக் கேட்டால் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக பண்ணலாம். ரெண்டு பக்கமும் நல்லா முருவலாக எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வரா மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்டர் இருந்ததுன்னா உங்கள் கிட்டக்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் தோசை கல்லில் தான் போட்டு எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடலாம். அப்படியும் நல்லாயிருக்கும். பசங்களுக்குன்னா கொஞ்சம் நெய் நல்லா கூட சேர்த்து கொடுக்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.